த்ரே பிரம்மோபதிஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 1001வது திருநாமத்தின் பொருளை அனுபவிக்கப் போகிறோம். சகஸ்ரநாமம் என்றால் 1000 திருநாமம் தானே, நீ 1001ன்னு தொடங்குறியே என்று கேள்வி கேட்க வேண்டாம். 1000 என்றால் 1008 வரை சொல்லுது மரபு ஒன்று உண்டு. ஆகையினால் இந்த லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்திலே 1008 திருநாமங்கள் அமையும்படி வியாச பகவான் தொகுத்து கொடுத்துருக்கார். சகஸ்ரம் என்று சொன்னால் கொஞ்சம் கூட கொசுறு இருக்கணும், அப்போ தான் மேல் மேலும் வளர்ச்சி இருக்கும். வீடு கட்டுறதை கூட கிரகப்பிரவேசம் பண்ணும்பொழுது முழு வீட்டையும் கட்டிக்கு முடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் விட்டு வைப்பாங்க. ஏன்னா அது வளர்ச்சிக்கு ஒரு இண்டிகேஷன். அதேபோல் நீங்காத செல்வம் நிறைய வேண்டும் என்று சரியாக 1000 நிறுத்தாமல் 1008 என்று கணக்கு வைத்திருக்கிறார் எல்லாம் அறிந்த வேதவியாச பகவான். அன்பர்களே, இந்த 1001வது திருநாமத்தை நன்கு அனுபவிப்பதற்கு நாம் கொஞ்சம் ஆண்டாளுடைய அருளை பெற வேண்டும். ஆண்டாள் அருளி செய்த 30 பாசுரங்களாலான திருப்பாவை மிகவும் கட்டமைப்புள்ள இலக்கியம். பல விஷயங்களை 30 பாட்டில் சிஸ்டமேட்டிக்காக நாச்சியார் காண்பிச்சிருக்கார். இறைவனை எழுப்பி திருப்பள்ளி எழுச்சி எழுப்பி அவனிடமிருந்தே அவனை பாடுவதற்கான கருவிகளை, இசைக்கருவிகளை பெற்று அவன் கூறிய முறைப்படி நோன்பு செய்து அவனுடைய அருளை கோபிகைகள் பெற்ற வரலாறை சொல்லும் நாடக காப்பியம் திருப்பாவை. அதில் முதல்ல 5 பாட்டு அந்த கோபிகர்களுக்கு, நோன்பு இருக்கும் கோபிகர்களுக்கு தலைவி நோன்பை பற்றிய விவரங்களை கோபிகளுக்கு சொல்வதாக அமைகிறது முன்னுரையாக. முதல் பாட்டில் இந்த நோன்பு யாரை குறித்து செய்கிறோம், இந்த நோன்புக்கு பலனை தருபவர் யார், இந்த நோன்பு செய்ய என்ன தகுதி என்று சொல்கிறாள் தலைவி. 2ஆம் பாட்டில் இந்த நோன்பு செய்யும் பொழுது எதை செய்யணும், எதை தவிர்க்க வேண்டும் என்று பட்டியல் கொடுக்கிறார். 3ஆம் பாட்டில் இந்த நோன்பின் பெருமை என்னவென்றால், இறைவனே வேண்டுமென்ற கருத்துடையவர்கள் செய்யக்கூடிய நோன்புக்கு இலவச இணைப்பாக பல நலங்கள் நாட்டுக்கும் கிடைக்கும் என்று காட்டுகிறாள். இதை மெய்ப்பிப்பதற்காக மழை தெய்வமே வந்து எப்படி மழை பொழிய வேண்டும் என்று இந்த பெண்களிடம் கட்டளை வாங்கி கொண்டதாக 4வது பாசுரத்தை அமைக்கிறாள். இப்படி எம்பெருமானை வழிபடும் நோன்புக்கு ஏதாவது தடங்கள் வந்துவிடுமோ என்று அஞ்ச வேண்டாம், தடைக்கு தடையாக இருப்பது அவனுடைய திருநாமங்களே என்று அவன் பெருமையை காட்டுகிறாள் 5ஆம் பாட்டிலே. இப்படி நோன்புக்கு முன்னுரை. அடுத்த 10 பாட்டிலே எல்லா பெண்களும் கண்ணன் திருமாளிகைக்கு செல்வதற்கு தயாராக குழும வேண்டிய இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சேர்ந்த பொழுது சிலர் வரவில்லை. தாமதித்தவர்களையும் விடக்கூடாது என்று அப்படிப்பட்டவர்களை அழைத்து வருவதாக ஒரு காட்சி அமைக்கிறாள். 16வது பாட்டு கண்ணன் திருமாளிகைக்கு நந்தகோபன் பங்களாவுக்கு வருகின்றார்கள். அங்கே துவாரபாலகர்களிடம் அனுமதி வாங்கி உள்ளே செல்வதாக அமைக்கிறாள் 16வது பாட்டை. 17வது பாட்டு நந்தகோபர், யசோதை, பலராமன், கண்ணன் இவர்களை எழுப்பி அருள் பெற விழைவதை காட்டுகிறாள். 18வது பாட்டு மட்டும் 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஒப்பற்ற ஒரு பாசுரம். அதாவது லக்ஷ்மி தேவியின் வைபவம் முழுக்க சொல்லக்கூடிய தனி பாசுரம். அந்த பாசுரத்துக்கு ஈட இணை கிடையாது. நப்பின்னையாக கோகுலத்தில் உள்ள லக்ஷ்மி தேவியை தங்களுக்கு அருள் செய்வதற்கு உறுதுணையாக வேண்டும் என்று சிபார்சு செய்ய வேண்டும் என்று புருஷகாரமாக அமைய வேண்டும் என்பதை காட்டுகிறாள்.